ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு என் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள். வரப்போகும் திருநள்ளாறு சனிப்பெயர்ச்சி, அதாவது வாக்கிய சனிப்பெயர்ச்சியை மார்ச் மாதம் வர இருக்கிறது. அந்த சனிப்பெயர்ச்சியை பற்றி நாம் இப்போது பார்க்க இருக்கிறோம். அதாவது 6/3/2026 பார்த்திங்கன்னா உங்களுக்கு அன்றைய தினம் வாக்கியப்படி சனிப்பெயர்ச்சி வெள்ளிக்கிழமை மாலை 7 மணி, காலை 7 மணி 56 நிமிடத்திற்கு 7:56 AM, அதாவது 6/3/2026 வெள்ளிக்கிழமை காலை 7 மணி 56 நிமிடத்திற்கு கும்பத்திலிருந்து மீன ராசிக்கு சனி பகவான் வாக்கியப்படி பயிற்சி ஆகின்றார். திருக்கணிதப்படி ஏற்கனவே மீனத்தில் இருக்கிறத நம்ம விட்டுருவோம். அது திருக்கணிதப்படி ஏற்கனவே பயிற்சியானது. இப்போ வாக்கிய கணிதம் நம் தமிழகத்தில் அதிகமாக அந்த காலத்திலிருந்தே பார்க்கப்பட்டு வருகின்றன, வாக்கிய பஞ்சாங்கப்படி. அதனால் அரசர்கள் காலத்திலிருந்தே கோவில்களுடைய ஆலயங்களில், ஆகமங்களில் இந்த வாக்கியப்படி கிரகங்கள் பயிற்சியாவதைத்தான் ஒரு பயிற்சியாக வைத்திருக்கிறார்கள். அதனால் திருக்கணித வாக்கியத்திற்கு முன்ன பின்ன இருக்கும். அதனால் இப்போ மீனத்துக்கு போகக்கூடிய சனிப்பெயர்ச்சி மார்ச் 6ஆம் தேதி 12 ராசிக்கும் என்னவா இருக்கும் என்பதை பார்க்க போகிறோம். இப்போ இந்த 6/3/2026 பயணம் செய்பவர் 24/4/2028 வரை 2.25 ஆண்டு அந்த மீனராசியில் இருக்கிறார். அந்த மீனராசி இருக்கிற போது 2 முறை அவர் வக்ரத்தன்மையை பெறுகிறார். ஒரு முறை 15/7/2026 முதல் 30/11/2026 வரை இந்த 26ஆவது ஆண்டில். அதாவது அவருடைய வக்ரம் எப்போதுமே 150 நாட்களுக்குள் இருக்கும். அதனால் 15/7/2026 முதல் 30/11/2026 வரை முதல் வக்ர நிலையை கார்த்திகை மாதம் பெறுகிறார். அதற்கு அடுத்து 2027 பார்த்திங்கன்னா ஜூலை 28ஆம் தேதி 28/7/2027 முதல் 13/12/2027 வரை, அதாவது 13 டிசம்பர் வரையில் 2ஆவதாக அந்த வக்ர நிலையை அவர் அடைகின்றார். இப்பொழுது அவருடைய நேரடி சஞ்சாரங்கள், ராசியை பார்க்கக்கூடிய விதங்கள், இந்த வக்கர சஞ்சாரம் இதையெல்லாம் கணக்கில் கொண்டு 12 ராசிக்கும் அவர் தரக்கூடிய பலன்களை ஜோதிட ரீதியிலும் மற்றும் எண்ணியல் ரீதியிலும் வாஸ்து ரீதியிலும் அதை ஒன்று திரட்டி உங்களுக்கு மிகவும் எளிமைப்படுத்தி என்ன மாதிரி பலன்களை தருவார் என்பதையும் அறிந்து நமக்கு சாதகமான பலனா பாதகமான பலனா, அப்படி பாதகமான பலன் தான் அதுக்கு என்ன தக்க பரிகாரங்கள், இதோட இறையர்களோடு இந்த சனிப்பெயர்ச்சி பலன்களை இப்போது நாம் தொடருவோம். ஈஸ்வரனுடைய தன்மை பெற்றவர்கள் மொத்தம் நமக்கு அந்த காலத்திலிருந்து பார்த்திங்கன்னா சனீஸ்வரரே ஈஸ்வரன் பெயர் பெற்றவர் தான். அதற்கடுத்து ராவணேஸ்வரன் பல வரங்களை பெற்று ஈஸ்வரன் பலனை பெற்றவர். அதற்கப்புறம் நம்மளுடைய மானிட உலகில் மனிதர்களாக இருக்கக்கூடிய கோடீஸ்வரன் என்று அழைக்கின்றோம். அப்படி ஈஸ்வரன் பட்டம் பெற்று காசியில் பல ஆண்டுகள் தவம் செறிந்து காலபைரவருடைய அருளால் அந்த சனீஸ்வர பகவான் ஈஸ்வரனுடைய பட்டத்தை சிவபெருமானத்தை பெற்றிருக்கிறார். அப்படிப்பட்ட சனீஸ்வரர் நம் ஜாதகத்தில் மிக முக்கியமாக கவனிக்கக்கூடிய ஒருவராக இருக்கின்றார். அப்படிப்பட்ட சனிப்பெயர்ச்சி வருகின்ற பொழுது யாராக இருந்தாலும் இந்த சனிப்பெயர்ச்சி நமக்கு என்னவாக இருக்கும், எப்படி இருக்கும் என்று எல்லோருமே ஆண் பெண் இருபாலருமே நமக்கு வரக்கூடிய பலன்கள் என்னவாக இருக்கும், எந்த வகையில் கவனமாக இருக்கணும், எந்த வகையில் நன்மைகள் பண்ணுவார், என்ன ஏது அப்படி ஆலய வழி இதில் நீங்கள் நம்ம சிறப்பு பெறுவது எல்லோரும் தெரிந்த விஷயமே. இப்படிப்பட்ட சனிப்பெயர்ச்சி உங்களுக்கு மீன ராசிக்கு போகின்றார். இப்போ குருவுடைய வீட்டுக்கு அவர் பயிற்சி ஆவதால் இது நம்ம ஒரு பொதுவாக ஒரு சுபகிரகத்தினுடைய ராசிக்கு அவர் போகிறார். இது எப்படின்னா ஒரு சுபகிரகத்தினுடைய ராசியில் சனி டிரான்சிட் ஆவதால், பயிற்சி ஆவதால் பெரும்பாலும் தன்னுடைய கெடுபலன்களை தர வருகின்ற போது கூட குருவுடைய வீடாக இருப்பதால் நற்பலனோ தீய பலனோ, நற்பலன்களை சற்று தாமதமாகவும் மெதுவாகவும் அமைய வைப்பார். தீய பலன்களை மிக விரைவாக உங்களை தாக்குதல் தராமல் அதற்கு உரிய சில வழிமுறைகள், சின்ன சின்ன சிரமங்கள், மாற்றங்கள், உரிய உபாயங்களை நீங்கள் கையாண்டால் அதிலிருந்து கண்டிப்பாக நம்ம வெற்றி பெற முடியும். அந்த வகையில் சிவனின் பொதுவாக சனீஸ்வரருக்கு சிவனின் தாசன், சிவபெருமானை மெயினாக வணங்குவது, மகா கணபதியை பூஜிப்பது, உங்கள் குலதெய்வங்களை வணங்குவது, மகாவிஷ்ணுவை வணங்குவது, அம்பிகையை வணங்குவது, முருகப்பெருமானை வணங்குவது, இன்னும் சொல்லப்போனால் சிவனுடைய அம்சத்திலேயே சொர்ண ஆகசர பைரவர், கால பைரவர், அவர் தான் அவருக்கு பிரதான தேவதை. அப்படிப்பட்ட பைரவரையும் பைரவியும், பைரவி என்பது இந்த இடத்துல துர்க்கை, காளி, இவர்களையெல்லாம் வணங்கினால் கண்டிப்பாக இந்த சனிப்பெயர்ச்சி வரக்கூடிய எந்த இடர்பாடுகளும் நீங்கி நீங்கள் சுபிட்சங்களை பெற முடியும். இப்போது 12 ராசிக்கு அவருக்குரிய பலன்களை நாம் முதலில் பார்ப்போம். விருச்சிக ராசி அன்பர்களே, உங்களுக்கு திரிகோண ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய, பூர்வ புண்ணிய ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 5ஆம் இடத்துல சனி சஞ்சரிக்கிறார். இப்போ உங்களுக்கு இந்த 5ஆம் இடங்கிறது சுபஸ்தானம், உங்கள் ராசிக்கு குருவுடைய வீடு. அது இப்போ குருவுடைய வீடாக 5இல் சனி சஞ்சரிப்பதால் கெடுபலன்களை குறைத்து நற்பலன்களை சற்று வழங்குவதற்கு மார்க்கங்கள் இருக்கின்றன. எப்போவுமே ஒரு பாபகிரகம் சுபஸ்தானத்தில் சென்றால் பெரும்பாலும் அந்த அசுப பலன்களை ரொம்ப செய்திட மாட்டார். அசுப பலன்களை செய்ய வேண்டிய நிர்பந்தம் இருந்தாலும் கூட, அவைகள் நடந்தாலும் கூட
பின்னால் நன்மை. இப்போ நீங்கள் படிக்கிறதுக்கு சிரமப்படுறீங்க, நீங்கள் நினைக்கிற ஸ்கூல் கிடைக்கல, கொஞ்சம் முயற்சி எடுக்கிறீங்க, பணம் செலவழிக்கிறீங்க, யாராவது பிடிக்கிறீங்க, டக்குன்னு அது கிடச்சிருது. அதான் நம்ம மெரிட்டில் கிடைக்காம நம்ம ஏதேனும் நமக்கு மெரிட் இருந்தாலும் கூட அதை உடனே கிடைக்காமல் ஒரு உபாயங்களை கையாளுங்க. அது மாதிரி 5ல் இருக்கக்கூடிய சனீஸ்வரர் உங்களுக்கு சில சிரமங்கள் தந்தாலும் அந்த சிரமங்களை எளிதில் முடித்து நீங்கள் நினைத்த விஷயங்களினுடைய கோரிக்கையை முன் வைப்பதற்கு கண்டிப்பாக ஒரு முன் உதாரணமாக அவர் திகழ்வார். அப்படி பார்க்குற போது அவர் 7ஆம் இடத்தை பார்க்குறப்ப 7ஆம் இடமே பாருங்கள், நமக்கு இவருடைய உதவி தான், கூட்டு முயற்சி தான். அது மட்டும் இல்லை, ஒரு வசீகரம், உங்களுக்கு ஒரு வசீகரம் வேணும்ல. ஒருத்தர் போய் ஒரு உதவி கேட்குறோம் ஏதோ வகையில், நம்மளுடைய முகம், அந்த திறமை, சப்போர்ட்டு, குடும்ப வெயிட்டு, இதெல்லாம் நம்ம பார்க்குற போது உனக்கு செஞ்சுருவோம், உனக்கு எல்லாம் நல்லதுமாக நடக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில், அந்த கூட்டு முயற்சியால், இறையருளால், இறை வழிபாட்டால், நீங்கள் நடந்துக்கக்கூடிய விஷயத்தால் அந்த காரியம் எதுவாக இருந்தாலும், படிப்போ, திருமணமோ, வீடோ, வாகனமோ, வெளியிடமோ, இன்வெஸ்ட்மெண்ட்டோ சாதகமாக மாறும். இப்போ 11ஆம் இடத்துக்கு அவருடைய பார்வை இருக்குது. எந்த வகையிலாவது நீங்கள் இரவு பகல் பாராத ஆதாயத்தை சம்பாதிச்சிருங்க கஷ்டப்பட்டு. ஆக குடும்பத்தில் தேவையான என்ன நிர்பந்தமோ அந்த நிர்பந்தத்துக்கு இன்னொரு பக்கத்தில் ஆதாயம் தயாராக இருக்கும். ஆக வந்திருக்கிற ஆதாயத்தை நீங்கள் சேமித்து வைக்க முடியவில்லை என்றாலும் மனமுகந்து ஒரு சுப செலவுகள் நமக்கு சரியான தேவைக்குத்தான் கொடுக்கிறோம் என்ற ஒரு ஆத்ம திருப்தி உங்களிடத்தில் இருக்கும். அதே மாதிரி தெய்வ வழிபாடுகள், பூஜைகள் எல்லாம், புரஸ்காரங்கள் எல்லாம் சரியாக செய்துக்குவீர்கள். எந்த வகையில் பார்த்தாலும் பெண்கள் மூலமாக ஆண்களுக்கு நல்ல திருப்பு முனைகள் இருக்க வாய்ப்பு இருக்குது. குழந்தைகளுடைய எதிர்காலத்தை கருதியும் நீங்கள் செய்யக்கூடிய முயற்சியும் வீண் போகாமல் அவைகள் சாதகமாக மாறி அவர்களும் உங்களுக்கு சமயோஜிதமாக எதையும் அறிந்து நடந்து உங்களுக்கு மன சந்தோஷத்தை தருவார்கள். 2ஆம் இடத்துக்குடைய விஷயம் உங்கள் திறனடிகள் எதையுமே சீர் பண்ணி உயர் படிப்போ, குடும்ப அந்தஸ்தோ அல்லது வருவாய்களோ, வாழும் நிலையோ இதெல்லாம் உங்களுக்கு சரியாக அமைய நல்லோருடைய ஆதரவும் நற்பயன்களும் பூஜை, செபம், ஓமம், ஜெபம், வழிபாடு அத்தனையுமே உங்களுக்கு பயனுள்ளதாக ஆக்கிடுவார். இப்போ உங்களுக்கு எந்த காலகட்டங்கள் உங்களுக்கு இந்த 5னுடைய சனீஸ்வரரால் நன்மைகள் ஏற்படும் நீங்கள் பார்த்தீங்கன்னா, எல்லா காலங்களும் நன்மைகள் ஏற்படும். இதில் எந்த காலத்தில் நன்மை ஏற்படாது அப்படின்னா அவருடைய வக்கர காலத்தில் நன்மைகள் ஏற்படாது. அதாவது ஜூலை 2026 முதல் நவம்பர் 2026 வரையும், ஆகஸ்ட் 2027 முதல் டிசம்பர் 2027 வரையும் இந்த காலங்களில் மட்டும் நன்மையான பலன்கள் உங்களுக்கு அமையாது. மீத காலங்களில் உங்களுக்கு நன்மையான பலன்கள் அமையும், அதில் எந்த மாற்றம் இல்லை. உங்களுக்கு வழிபட வேண்டிய தெய்வம் பார்த்திங்கன்னா பஞ்சமுக பைரவர். இந்த பஞ்சமுக பைரவர் 2 இடத்துல இருக்காங்க. அதாவது முசிறிங்கிற இடத்துல தாத்தையங்கார்பேட்டை காசி விஸ்வநாதர் ஆலயத்தில் பஞ்சமுக பைரவர் இருக்கார். தேவூர்னு ஒரு இடம் இருக்குது, தேவூர், அதாவது கும்பகோணம் அருகில் இருக்குது. அது தேவூர், ஆவூர் என்றும் சொல்வார்கள். அங்கே பஞ்சமுக வழிபாடுகள், பைரவருடைய வழிபாடு அங்கேயும் செய்து கொள்ளலாம். பஞ்சமுகமாக இருக்கக்கூடிய கணபதி, 5 முகம் கொண்ட கணபதி சிவகாசியில் இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா பஞ்சமுக பைரவர் இருக்கக்கூடிய ஆலயங்கள் சிவகாசியில் கண்டிப்பாக அங்கே இருக்கக்கூடிய அம்மனையும் அந்த பஞ்சமுக பைரவரையும் நீங்கள் சேர்ந்து வழிபடலாம். அஷ்டலட்சுமியாக இருக்கக்கூடிய நாராயணன், அதாவது பெசன் நகரில் அஷ்டலட்சுமியோட நாராயணனும் ஆறுபடை வீடு முருகன் ஒன்றாக அமைந்திருக்கக்கூடிய முருகப்பெருமானையும் நீங்கள் வணங்கினால் உங்களுக்கு மிகவும் நன்மையே. உங்களுக்கு 9, 10, 21 எண்கள் பயனுடையதாக இருக்கும். வாஸ்து திசையில் தெற்கு வடமேற்கு திசையினுடைய திசைகள் உங்களுக்கு மிகவும் பயன் தரக்கூடியது. சின்னம்னு பார்த்தீங்கன்னா வேல், யாழி, இந்த உருவ சின்னங்கள் நீங்கள் பயன்படுத்தினால் நல்லதே. அது மட்டுமல்ல, திருநீலகண்ட நாயனார் அவரை வழிபாடுகள் செய்தால் மிகவும் சிறப்புடைய ஒன்றாக இருக்கும். புலிப்பாணி சித்தரை வணங்குவதும் உங்களுக்கு நன்மையே. பரிகாரம், இறைவனை அபிஷேகங்கள் கொண்டு செயல்படுவது, தண்ணீர், திரவிய பொருட்கள், துணி மற்றும் கால்நடைகளுக்கு உணவு தருவது, இவை அனைத்தும் உரிய பரிகாரங்களாக மாறும். குழந்தைகளால் இருக்கக்கூடிய காப்பகங்களுக்கு எந்த உதவிகள் செய்தாலும், இல்லை யாருக்கேனும் குழந்தைகளுக்கு தர்மம் செய்தாலும் உங்களுக்கு இந்த 5ஆம் இட சனீஸ்வரரால் மகிழ்ந்து நன்மைகள் அதிகம் அமைய வாய்ப்புகள் இருக்கின்றன. ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.